All right, wonderful challenge on this beautiful yoga week. Yoga day வருதுன்னா அதுக்கு முந்தின வாரம் வந்து யோகா வீக் தானே. ஸோ அந்த யோகா வீக் யூஸ்வலாக மேட் போட்டு அட்வான்ஸ் ஆசனாஸ்லாம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் திஸ் வீக் வி தாட் ஆஃப் சம்திங். வீனா வந்து தெர் இஸ் அனதர் எந்து பட்டானி வெரி சிமிலர் டு மீ ஹூ இஸ் ஆல்சோ ஸ்டாண்டப் கமீடியன் ஹூ ஆல்சோ லெஃப்ட் ஹிஸ் ஜாப். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வி ஆர் விசிட்டிங் திஸ் ஃபேபுலஸ் பிளேஸ் கால்ட் மெய் யோகம். பெரும்பாக்கத்தில், சென்னைக்கு மிக அருகில் பெரும்பாக்கத்தில் இருக்கு. வி ஆர் ஹேங்கிங் அவுட் ஹியர் செலிப்ரேட்டிங் கைண்ட் ஆஃப் யோகா வீக். ஓகே, ப்ளீஸ் மீட் யுவர் ஓன் அண்ணாச்சி ராம்குமார். வணக்கம் 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 ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ குவைட் அன் அக்கேஷன். நம்ம கண்டிப்பாக மெய் யோகம் ஃபீலிங் எப்படி இருக்கு? மெய்யோகம் ஃபீலிங் செமையாக இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு, இருக்கும். நம்ம பண்ணிட்டோம், அவங்க வீடியோவில் இனிமேல் தான் பார்க்கணும். இனிமேல் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மெய் யோகம் மெய் யோகம்னு எனக்கு நம்ம ஐயப்பன் பாட்டு ஞாபகம் வந்தது. ஸோ ஒரு பாட்டு இல்லாமல் பாட்டு நம்ம பாடி தான் ஆகணும். எதிர்பார்ப்பு இருக்குல்ல, செட் அண்ட் மேனேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ மெய்னா வந்து உடம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ இங்கே இருக்க யோகா மாஸ்டர்கிட்ட கேட்டேன், விச் ஒன் டு யூ மீன்? அவர் பயங்கரமாக அவர் யோகிக்கா அவர் ரெஸ்பாண்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ ஃபீல், இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ அந்த பாட்டுலேருந்து போயிடலாங்க. பொய்யின்றி மெய்யோடு மெய் சேர்ந்து போனால் ஐயனை நீ காணலாம் சபரில், ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா. ஸோ வி ஆர் இன் மெய் யோகம். இப்போ வந்து இங்கே ஒரு ஐயப்பன் இருக்காரு. ஓகே, பயங்கர கெட்டப்ல த மாஸ்டர் ஆஃப் திஸ் பிளேஸ். ப்ளீஸ் மீட் மாஸ்டர் ரகு. ரகு மாஸ்டர், ப்ளீஸ் கம் டேக் த டீ கடை பெஞ்ச். உட்காருங்க. ஸோ ஒண்டர்ஃபுல் சேலஞ்ச் மீட். நாங்களும் ரெண்டு பேருமே ராம் அண்ணாச்சி, நாங்கள் ரெண்டு பேருமே என்ன ரகு அன்னைக்கு தான் மீட் பண்ணுறோம். ஸோ நைஸ் டு மீட் யூ. ரொம்ப சந்தோஷம். வி ஸ்பெண்ட் 2 hours so far. ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது, ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ கீப் அப் த கிரேட் ஒர்க். கண்டிப்பாக நிறைய இன்சைட்ஃபுல்லான டிஸ்கஷன்ஸு. ஆல்சோ வி ப்ராக்டிஸ்ட் பிராணாயாமா, கபாலபதிலாம். ஸோ இட் வாஸ் ரியலி குட். ஆமாம். ஸோ நான் வந்து ரகு மாஸ்டர்னு சொல்லலாமா, ரகுன்னு சொல்லலாமா? ரகு. ஓகே. ஸோ ஐ டாக் டு நம்ம யோகா டேக்கு ஒரு வீடியோ பண்ணலாம், வந்து ஏதாவது ஆசனா பண்ணலாமா என்ன இது. நீங்கள் செட் ஆசனா எல்லாம் நிறைய பண்ணுறாங்க, ஆசனாவை தாண்டி அதுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் அவங்க இங்கே வருவாங்க. நான் அவங்க வேற ஏதோ பொது இடத்துல சந்திப்போம். ஒரு தடவை ரீஸ்டோர்ல ஒரு ஈவெண்ட்டுக்கு வரதாக இருந்தது, அப்போ கேட்டிருந்தேன் நான். ஸோ அதெல்லாம் தள்ளி போய் தவறி போய். ஆமாம், இது நான் கேட்டேன் அலெக்ஸ்ட்ட, யோகா டேக்காக நம்ம ஏதாவது பண்ணுவோமா அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ப்ரோட்ட. அவர் சரி பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணா அப்படின்னு சொல்லல. அப்படியே சரி ஓகே, நான் ஒரு யோகா ஸ்கூலுக்கு ஒரு போகிற பிளான் இருக்குது, நீங்கள் வரீங்களா அங்கே போயிட்டு வீடு. அதே மாதிரி இவர் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சுட்டாரா. அதுக்கப்புறம் யாரோட நிகழ்ச்சியில என்னால் பார்க்க முடியல, ஏதோ ஒரு சுவை குறையுதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிப் இல்லை, அது எங்களுக்கும் அதுதான் பிரச்சனையாக இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கேட்கறது இவர் தான். ஸோ அப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள இருக்காங்க. நன்றிங்க வந்தது சந்தோஷம். தேங்க்யூ. ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அனுபவங்களை சொல்லுங்க. நீங்கள் எப்படி பசிப்பு? எனக்கு இட் இஸ் சின்ன வயசுலேருந்தே அலெக்ஸ், சின்ன வயசுலேருந்து யோகா கேள்வியப்பட்டதில்லை. நான் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது சம்படி ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஹி வாஸ் டூயிங் திஸ் மகேஷ் யோகிஸ் வாட் இஸ் இட் கால்ட், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன். அந்த மாதிரி ஒரு ஃப்ளையர் இருந்தது. I don't know why I was attracted to that. உங்கள் காலேஜ்குள்ளே he is one of the professors in one of the departments. He is doing a course in the evenings for 10 days அந்த மாதிரி. I don't know why I was attracted. So something in me, so not even my என்னோட கிளாஸ்மேட்ஸ்லாம் யாரும் போல, somehow I wanted to go there and I could feel meditation is something very very important அப்படிங்கிற ஒரு காலிங் அங்கே ஒரு I could connect with that space. So அதுக்கப்புறம் I was practicing that for a longer time.
அதுக்கப்புறம் when I went to the US after college for masters, அப்போ வந்து அந்த வீட்டிலேருந்து தனியாக இருக்கும்போது அப்போ தான் ரொம்ப இசைக்குள்ளெல்லாம் ரொம்ப ஒரு ஈர்ப்பு வந்தது. பிகாஸ் ஐ ஃபெல்ட் வெரி லோன்லி தேர். ஐ மிஸ்ட் ஹோம். அந்த மாதிரி ரொம்ப ஹோம் சிக்காக ஃபார் அ லாங்கர் டைம். டில் தென் ஐ குட் நெவர் கனெக்ட் வித் தட் லேண்ட். ஒரு ஐ வாஸ் ஆல்வேஸ் மிஸ்ஸிங் அண்ட் எவ்ரிபடி வில் மிஸ். அங்கே நீங்கள் அந்த யூஎஸில் இருக்கிற நம்ம என்ஆர்ஐஸோட பேசிட்டு இருந்தீங்கன்னா தே வில் ஆல் மிஸ். அதான் தட் இஸ் அ காமன் டாபிக். மச்சான் ஊரில் போய் நம்ம போயிடணும் மச்சான், அது வேஸ்ட் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 46 வருஷம் அங்கேயே இருப்பாங்க. அவன் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட்ஸே அந்த சியாட்டில் மாதிரி ரொம்ப கோல்ட் பிளேஸஸில் இருக்கவங்கலாம் அந்த வின்டர் வரும்போது இந்த டாக் ரொம்ப இன்டென்ஸ் ஆகிடுமா. பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எனிவேர் டு கோ. ஸோ அந்த வீக்கெண்ட்ஸ்லாம் ஃபேமிலிஸ் மீட். த மோஸ்ட் காமன் டாபிக், பாப்புலர் டாபிக்ஸ், வி ஷுட் நாட் பி ஹியர். நம்ம எதுக்கு இங்கே இருக்கோம், வி ஷுட் கோ. தென் சம்மர் கம்ஸ், they won't meet at all for 3-4 months. அதுக்கப்புறம் பேக் டு வின்டர், they talk the same thing again. Not that life everywhere there are challenges. ஸோ அங்கே போயிட்டு ஸோ ஐ ஹேட் திஸ், அங்கே போய் தான் நான் மியூசிக் ஃபார்முலா லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே போய் அஃப்கோர்ஸ் இந்தியன் யோகா அந்த மாதிரி அங்கே ஐ ஹேட் எக்ஸ்போஷர் டு ஐயங்கார் யோகா. இட் ஹேட் இட்ஸ் ஓன் சார்ம். ஸோ அங்கே the asana practice and all that. So you went for a class there. அங்கே உள்ள கிளாஸ். அதுக்கப்புறம் அங்கே ஸ்ரீ ரவிசங்கரோட கோர்ஸ். ஜென்ரலி I wanted to explore. So art of living course I attended. I was practicing Patrika and all that for a longer time. அதுக்கப்புறம் ரீசெண்ட்லி ஈவன் சஹஜ் மார்க்னு ஐ டோன்ட் நோ கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, ராம்சந்திர மிஷன்னு சஹஜ் மார்க்னு ஒரு யோக கலை இருக்குது. சஹஜ் மார்க்னா ஒரு வெரி எளிய முறை அப்படின்ற மாதிரி. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஐ attended that through a friend. So generally we bump into friends like Raghu and they'll call, you want to come check it out, and I'll be very eager to check it out. So Sahaj Mark was one இது. அதுக்கப்புறம் இவரோடது நம்ம எளிய உடற்பயிற்சி மகரிஷி வேதாத்ரி மகரிஷி. சமம் அவரோட புக்ஸ் எனக்கு உள்ளே வந்தது. அவர் திருக்குறள் பற்றிலாம் ரொம்ப உரை மாதிரி எழுதிப்பார். நாட் எல்லா திருக்குறளும் எழுத மாட்டார். ஸோ அவரோட அங்கங்கே ஸோ அவரோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து இட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங். ஹவு ஒரு குரலே வேறு வேறு ஆங்கிளில் பார்க்க, ஒரு யோகிக் ஆங்கிள்னு ஒன்று இருக்கும்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புலால் உண்ணாமை அந்த அதிகாரத்தில் வந்து ஸோ தெர் இஸ் கை ஊப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிற ஒரு குரல் இருக்கு. எனக்கு ஃபுல் குரல் ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இல்லை. கொல்லானை புலால் மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். நீங்கள் கொல்லாமலும் புலால் உண்ணாமலும் இருந்தால், ஐ மீன் ஐ ஈட், ஐ டோன்ட் புட் அப் a show here. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்தது. புலால் உண்ணாமை ஒரு ஃபேஸ் ஐ எக்ஸ்பெரிமெண்டட் வித் தட் ஆல்சோ. நாட் தட் ஐ எம் கன்வின்ஸ் திஸ் வே ஆர் தட் வே. புலால் உண்ணாமை அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட இன்டர்பிரிட்டேஷன், கொல்லானை புலால் மறுத்தானே எல்லா உயிரும் தொழும். நீங்கள் மறுத்தீங்கன்னா எல்லா உயிரும் தேங்க்யூ ஃபார் லீவிங் மீ அலோன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் கைகூப்பி நீங்கள் யாராவது உங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் கைகூப்பி வேணான்னு சொல்லணும். பிகாஸ் இட் மைட் கம் அக்ராஸ் வெரி ரூட். அந்த கைகூப்பி நீங்கள் அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும், அவங்களுக்கு உயிரெலாம் தொழாது. இட் கோஸ் இன் டு தட் ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் ஹவு யூ கேன் இன்டர்பிரட் வேர்ட்ஸ். ஒரு பொருளை வந்து நம்ம ஈகோ பூஸ்டுக்காக போய் இன்டர்பிரட் பண்ணிக்க தேவையில்லை. கைகூப்பி புலால் மறுத்தானே எல்லா உயிரும் தொழும் அப்படி, கொல்லானை கைகூப்பி கொல்லானை அப்படின்னு அங்கே ஒரு ட்ரிப்பு போவார் அவர். ஸோ அதில் அட்ராக்ட் ஆகி ஸோ ஐ டிட் ஒரு சிம்பிள் அந்த காயக்கல்பம் பயிற்சின்னு சொல்லுவாங்க. நான் ஐ ப்ராக்டிஸ் மிக்ஸ் ஆஃப் ஆல் திஸ்ன்னு சொல்லலாம். சும்மா ஆன் அ டெய்லி பேசிஸ். திடீர்னு அந்த பாடம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் வந்து நான் நிறைய பேர் அங்கே எளிய உடற்பயிற்சி கூப்பிட்டு போனேன். ஸோ அது தமிழில் இருக்குங்கிறது நிறையா. பொள்ளாச்சியில் ஆலியார் திருவான்மியூரில் வரும்போது அங்கே மெயின் இதுக்கெல்லாம் போகல. இங்கே அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே திருவான்மியூரில் தான் இருக்குது. அவர் அங்கே தான் இருந்தார் கடைசியில் கோர்சஸ். ஸோ அந்த பயிற்சிக்கு வந்து அப்பாலாம் கூப்பிட்டு போனேன். ஸோ அதை வந்து எளிதாக சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அட் சம் பாயிண்ட் ஐ வாண்ட் டு லீவ் த கார்பரேட் லைஃப். ஐம் நாட் சேயிங் திஸ் வே இஸ் பெட்டர், தட் வே இஸ் பெட்டர். நோ இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் த மார்னிங். இல்லை சொல்லுங்க, ரொம்ப நியூட்ரலாக அப்படியே எல்லாத்துலேயுமே இல்லை.
அட் சம் பாயிண்ட் நான் ஒரு ஓவராக இதுக்கு பேசிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. யூ ஷுட் குவிட் கார்பரேட் லைஃப் ரேஞ்சில். ஐ திங்க் ஹவ் யூ அப்ரோச் எவ்ரி திங் ஃபைனலி அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே நமக்கு ஒர்க்கை மாதிரி எனக்கு கூட தோண ஆரம்பிச்சிருக்கு சம்டைம்ஸ். இதுலேயுமே ஃபெட்டிக் வந்திருக்கு, ரைட்? இதுலேயுமே ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஐ யூஸ் லாட் ஆஃப் வி டூ ஸ்க்ரம் ஆல்சோ. என்னோட வி ஹேவ் அ ஸ்மால் டீம் லைக் 2-3 மெம்பர் டீம். ஐ ஹேவ் எஜைல், ஐ யூஸ் ஜீரா, ராம் சொல்லிட்டு பிகாஸ் தேர் so much to track. Some threads will be running for a longer time. அது ஒவ்வொன்றையும் எங்கேயாவது போடணும்ல. ஸோ வி யூஸ் ஜீரா. எங்கள் இப்போ வி ஒர்க் வித் பார்ட்னர்ஸ் லைக் நம்ம டூர் போகிறோன்னா அங்கே உள்ள வென்யூஸ்லாம் வி ஒர்க் வித் பார்ட்னர்ஸ். அவங்க வந்து தே ஹாவ் டு ஷேர் ஃபோட்டோஸ். இது அவங்களுக்கு வந்து வீடியோ ஸ்க்ரம் என்னப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா, வாட்ஸ்அப் போதும்ப்பா. இல்லை நீங்கள் ஸ்க்ரமுக்கு இதுக்காக ஜீரா தான் வரணும்னு சொல்லி. ஆமாம் ஆமாம், கரெக்டு. ஸோ I guess there is synergy. The idea is to find synergy, and that yoga is basically that. You try to find who you are, try to be who you are, whatever you're doing, and it's a constant search. கரெக்ட். ஒய் யூ காட் சர்டிஃபைட் லைக் அது எதனால? Oh, correct. So when I quit my job, ஒரு சின்ன ஒரு ஸ்கேர் இருக்கும்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கேன் யூ டீச் யோகான்னு போது ஐ கேன் டீச் யோகா அப்படிங்கிற போது ஸோ ஒரு சர்டிஃபிகேஷன் வில் பி நைஸ், ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளேஸ். ஸோ சிவானந்தா வாஸ் ஒன் சச் பிளேஸ். ஸோ யூ கோ தேர் 1 month சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அண்ட் சிவானந்தா யோகா இன்ஸ்டியூட் வாஸ் வெரி க்ளோஸ் பை. நீங்கள் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே டீச் பண்ணலாமே. ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் ஹியர், பிகம் அ குட் டீச்சர். அண்ட் சிவானந்தா அந்த 1 month கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐம் ஷூர் யூ வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே ராம் ஹஸ் கான் ஃபார் யோகா வெக்கேஷன். Yeah, I go for 6 days, 7 days. I go for yoga vacation, stay there. It's almost similar, except for the theory part of it. It's almost similar. Whatever you experience, same schedule for the whole day. Correct. Do everything மாதிரி. So some nice music, so you get to play, sing. But it's super fun. And there'll be all nationalities. People will be there. Like I thought initially the stand-up was very. I was not sure how it was going to work out. I thought I'll do acting. அதுக்கப்புறம் I have not explored many other places. I have sent people to Sadhguru. Like there is some course happening. யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கும் எங்கள் ஃபேமிலி, லைக் மை சிஸ்டர்ஸ், அவங்களெல்லாம் எதுக்காகவும் நான் அனுப்புன்னு சொல்லும்போது சத்குரு ட்ரைனிங் வாஸ் ஹேப்பனிங். அந்த இனிஷியேஷன் கோர்ஸ் வாஸ் ஹேப்பனிங். இன்னர் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்குலாம் அனுப்பிச்சுட்ருக்கேன் நிறைய பேரை. ஐ ரீட் இன்னர் இன்ஜினியரிங் புக்ஸ் ஐ read. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேயிங் கிரவுண்டட், ஐ கெஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் irrespective of what we do, especially in this age and time. Not that we have seen all ages. I think எல்லா ஏஜஸ்லையுமே அது எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். In this age and time, நீ பார்த்துருக்கியா 100 years ago எப்படி இருந்ததுன்னு, those days சொல்ல மாதிரி. I don't think we can say that. I think we always, in any age and time, being very grounded, being very little aware, gives you that little bliss, little joy, so that you can feel the joy, celebrate. Like finally ஒருத்தர் சொன்னார், பணம்லாம் சம்பாதிச்சு ஃபைனலி என்ஜாய் பண்ணணும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி. ஸோ லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறது இஸ் in every moment. Just feel that moment, experience. And இது வந்து I think the yoga gives you that, and across all aspects. and you practice every day, every single day you practice? I do 3 days a week now, and 3 other days I do gym and push-ups and this and that. Yeah. And you meditate every day? I try and meditate every day, but that's again a big ஒரு பெரிய சேஸ் தான் அது. அந்த for a moment you want to go into that dip. It rarely happens, but nevertheless I don't see it as a failure. I think just showing up there, sitting there self is a. இப்போ புத்தக வாசிக்கலாங்க தொடர்ந்து. We should hear from அண்ணாச்சிலம். இல்லை, நீங்கள் 16 மார்க் கொஸ்டின் பெருசாக பேசிட்டீங்க. விரிவான விடை எழுதிட்டோம். நமக்கு 2 மார்க் கொஸ்டின் தான், அதனால ஓகே கரெக்டு. ஓகே, ஆல் டேப் லைஃப் ஃப்ரம் அந்த ஷோ தான் சொல்கிறார் ஆக்சுவலாக. ஸோ அதான் அந்த ஷோவில் சொல்லியிருந்த விஷயம் தான். நான் யோகா அதில் எதுவுமே கிடையாது. நான் லைஃப்பில் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப் வந்து ஃபுல்லி இன்டு ஆல் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் லைஃப் வாஸ் தேட் ஆக்சுவலாக. எனக்கு ஆல்மோஸ்ட் டில் 2012-13 இட் வாஸ் லைக் தேட் ஆக்சுவலாக. அப்போது ஐ வென்ட் டு யூஎஸ் ஒரு ஆஃபீஸ் விஷயமா அப்பப்போ போயிட்டு வருவேன். ஒன் லாங் டேர்ம் அசைன்மெண்ட்டு போகையில்
ஐ காட் இன் டு திஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அப்போ தான் ஸ்மோக்கிங் கொஞ்சம் குவிட் பண்ணி அந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ்லாம் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் லாட் நிறையா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமு. அப்போது யூஎஸ் ஒரு பீரியட் போயிருக்கையில் கொஞ்சம் ஒரு அந்த சைபர் கோண்ட்ரியான்னு சொல்லுவாங்க. லைக் யூ ரீட் சிம்டம்ஸ் ஆன் இன்டர்நெட் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் இமேஜினிங் இன் ஆன் யூ ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் இட் ஹேப்பன் அண்ட் தென் ஐ கேம் பேக் ஃப்ரம் தேர். அந்த லாங் டேர்மில் ஐ டென்ட் ஸ்டே. யூஎஸ்லாம் வேண்டாம், இங்கே வந்துடலாம்னு சொல்லிட்டு இங்கேயும் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் மந்த்ஸ் டுகெதர். ஐ கோ டு டாக்டர்ஸ், ஐ செக். அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த பீரியட் அது. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து மேரத்தான்ஸ்லாம் ஓடுனதை பற்றி நிறைய போஸ்ட் போடுவார். அது வாசித்து அதீஷான்னு சொல்லிட்டு, அதீஷா வினோத்னு, ஹீஸ் அ ரைட்டர் நோ. இப்போ இந்த டிஎன்ஏலாம் அதர்வா படம் ஒன்று வந்துச்சு, அதுக்கெலாம் வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக் ரைட்டர் அவர் தான் ஆக்சுவலாக. யா. ஸோ அவர் போஸ்ட் வாசிச்சுட்டு தென் ஐ ஸ்டார்டட் ட்ரைங் ரன்னிங். சரி, அதாவது ஆனால் நான் அப்போது ஐ வாஸ் லைக் இன் ஒரு 89-90 கேஜிஸ் வெயிட். அப்போது பயங்கர ஓடலாம் முடியாதனால, பட் ஸ்டில் ஐ ஸ்டார்டட் ட்ரைங். அப்படியே ஓடி ஓடி கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஸ்டார்டட் கெட்டிங் இன் டு ஃபிட்னஸ். தென் ஐ ஹாவ் ரன் 21 கிலோமீட்டர்ஸ், ஐ ஹவ் ரன் ஃபுல் மேரத்தான்ஸ், ஐ ஹவ் ரன் லடாக்கில் போய் ஒரு 21 கிலோமீட்டர் மேரத்தான் ஐ ரன். ஸோ அப்படி அந்த ஃபேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெனுவஸான ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டது. அப்படி தான் ஐ காட் இன் டு ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக. அண்ட் அப்படி ஃபிட்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கையில் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹீ ஐ திங்க் ஹீ வாஸ் அ சிவானந்தா சர்டிஃபைடு கை ஹூ யூஸ் டு ரன் வித் மீ, சதீஷ்னு ஒருத்தர். அவர் வந்து நான் இப்போ ஒரு 3-4 டேஸ் நான் ஒரு ஆசிரமுக்கு வெக்கேஷன் போகிறேன், யோகா வெக்கேஷன், வுட் யூ லைக் டு ஜாயின் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் சும்மா அப்படி போய் தான் அங்கே தான் யோகா ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் சிவானந்தாவில். அந்த ஒரு 4 days 5 days வி ஸ்டேட் தேர். அண்ட் அதுக்கப்புறம் நான் யோகா பண்ண ஆரம்பித்தேன். பட் அப்பயும் ரன்னிங் தான் மெயினாக. ரன்னிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கையில் யோகா சம்டைம்ஸ் ஐ டூ, ஏதாவது வீக்கெண்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கோவிடு வந்துருச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் வெளியெல்லாம் ஓட முடியாது, வெளியே போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளேயே தான் ஏதாவது ஃபிட்னஸ் பண்ணிக்கணுங்கிற அது சரி. இதுனா நமக்கு ஒரு செட் ரொட்டீன் இருக்குது. லைக் ஒரு 90 minutes ஆஃப் திங் வி டூ இல்லையா, லைக் ப்ரீதிங் எக்ஸசைஸ்லேருந்து எல்லாம். அப்போ தான் எனக்கு அது வரைக்கும் நிறைய ஆசனாஸ்லாம் வராது. நான் கொஞ்சம் தான் அது சூரிய நமஸ்கார் பண்ணுவோம், ஒரு வர்ற ஆசனாஸ் மட்டும் பண்ணுறது தான். பட் அப்புறம் வீட்டுக்குள்ளே நானே வந்து அந்த சிவானந்தா ஆடியோ, அந்த வீடியோவிலேருந்து ஆடியோ டவுன்லோட் பண்ணி ஐ ஸ்டார்டட் பிளேயிங் அண்ட் ஸ்டார்டட் டூயிங். அப்படி நானே தான் எல்லாம் கற்றுக்கிட்டேன். திரும்ப திரும்ப கீழே விழுந்து தான் ஐ ஸ்டார்டட் டூயிங். சிரசாசனாலேருந்து சர்வாங்காசனாலேருந்து எல்லாமே அப்படி நானே 2020க்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் டூயிங் யோகா. அப்படி தான் ஐ காட் இன் டு யோகா. அண்ட் ஒன்லி ஃபார் த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். நான் ரொம்ப அதுக்குள்ளே ரீடிங்லையோ இல்லை ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட்லையோ ரொம்ப போவே இல்லை. இந்த ப்ராக்டிஸில் இதில் உள்ள ஆசனாஸ் ஐ ஸ்டார்டட் டூயிங் அகைன் அண்ட் அகைன். ஏன்னா வீட்டில் தான் இருக்கும், அதனால் டெய்லி பேசிஸில் ஐ ஸ்டார்டட் டூயிங். அப்படி தான் ஐ காட் இன் டு யோகா. அவ்வளோதான், அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. மெடிடேஷன் கூட நான் ரொம்ப பண்ணதே இல்லை. மெடிடேஷனாக எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது அப்படியே. தென் ரீசெண்ட்லி ஆஃப்டர் ஆல் டேப் தெர் வாஸ் அ பிரேக் இல்லையா, இப்போது ஒரு ரைட்டிங் பிரேக் இருக்கையில் திரும்ப அதே ஃப்ரெண்ட் அதீஷா வந்து இப்போ ரீசெண்டாக விபாசனா போயிட்டு வந்து ஹீ ரோட் அ ஃபேஸ்புக் திங். ஸோ என்னோடய ஃபிட்னஸ் யோகா எல்லாத்துக்குமே அவர் தான் கைண்ட் ஆஃப் கிவ் ஹிம் கிரெடிட். அவர் தான் எல்லாமே. ஸோ அவர் விபாசனா போயிட்டு வந்து ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் எழுத ஆரம்பிக்கல, அதை நான் வாசித்தேன். அதுக்கப்புறம் ஹி ஆல்சோ ரோட் அ புக். அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் தொகுத்து அவர் ஒரு புக்காகவும் போட்டார் ஆக்சுவலாக, மௌனம் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கை வாசிச்சுட்டு ஐ எம் இன்ஸ்பயர்ட். அண்ட் தென் இன் திஸ் மார்ச் ஐ வென்ட் ஃபார் 12 days விபாசனா. நான் போனேன் இங்கே விபாசனா போய் 12 days ஐ ஸ்டேட் தேர். அது தெரியும்ல அந்த ப்ராசஸ், யூனோ ரைட். 12 days இட்ஸ் லாங்கர். 10 days. ஆமாம் 10 days. ஸோ ஓவராலாக 12 days வரும். விபாசனா ஐ ஹவ் ஹர்ட். 10 days of no gadgets, no phone, no laptop, no writing, nothing. You should not talk to anyone. ஃபுல்லாக ஐ கான்டாக்ட் கூட யார் கூடயும் வைக்கக்கூடாது, ஹேண்ட் கெஸ்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அது ஐ டிட் அண்ட் இட் வாஸ் டோட்டலி ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ். பயங்கரமாக இருந்துச்சு. லைக் 10 days வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட். அண்ட் அதுலேருந்து இப்போ தான் மெடிடேஷன் ஐ ஸ்டார்டட். அண்ட் நவ் ஐ டூ லைக் அந்த மார்ச்சில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஏப்ரல் மே ஜூன் எவ்ரி சிங்கிள் டே மெடிடேட் ஃபார் 1 hour. த ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங், லைக் ஆஃப்டர் வேக்கிங் அப், ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திங் இட் இஸ் லைக் சிட் அண்ட் மெடிடேட். ஃபிட்னஸ்லாம் அதுக்கப்புறம், யோகாலாம் அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஐ ஸ்டார்டட் டூயிங் நவ். ஸோ அவ்வளோதான். அதனால் நான் நிறையா ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணதும் இல்லை, எனக்கு இங்கெங்கே தெரியாது. ஸோ லைஃப் அப்படி கொண்டு போனப்போ அப்படியே வந்தது தான் யோகா. பட் நவ் ஐ ப்ராக்டிஸ் அகைன் சேம் லைக் அலெக்ஸ். ட்ராவல் இருந்தால் யோகா பண்ணுறது கஷ்டம், அதனால் ஐ வாக் அலாட். வாக்கிங் இஸ் வேர் ஐ கெட் மை கண்டென்ட். கிடைக்கிறது எனக்கு நடந்தால் தான். எனக்கு உட்காந்தா ஒன்றும் வராது, உட்காந்து டைப் பண்ணாலும் எதுவும் வராது. நான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் பாட்டுக்கு போயிட்டு ஒரு 10-12,000 ஸ்டெப் நடந்துட்டு வந்தால் ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட்டு அங்கே இருந்து கொண்டு வர மாதிரி அப்படி தான். தட் இஸ் மை ரைட்டிங் ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஸோ ஐ வாக் அலாட்
அண்ட் ட்ராவல் இல்லாதப்போ வீட்டில் இருக்கப்போ கண்டிப்பாக 3 days ஐ ட்ரை அண்ட் ப்ராக்டிஸ் த ஃபுல் சிவானந்த ரொட்டீன். ஆக்சுவலாக அது ஐ டூ. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸில் ஆரம்பித்து ஷவாஸ்னா வரைக்கும் ஐ டூ. ஸோ யோகா வாஸ் மோர் ஆஃப் அ ஃபிசிக்கல் திங் ஃபார் மீ. அதுக்காக தான் ஐ வாஸ் யூஸிங். பட் நவ் ஐ திங்க் ஐ வில் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் த அதர் திங்ஸ். இல்லை அது வந்து நீங்கள் ஷோவை காசு கொடுத்து பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா த நெக்ஸ்ட் ஷோ இஸ் அபவுட் தேட் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ நவ் ஐ ஸ்டார்டட் டூயிங் a show called Return Not Hurt. The core of that show is... You launched already? Yes, I launched. I did 2 shows. So Friday I did Chennai and yesterday Bangalore. Day before yesterday. And the core of that show is this experience actually. அதனால் அதை நான் வீடியோலேயே சொல்லிட்டேன்னா நீங்கள் மக்கள் வந்து அங்கே இல்லை இப்போ சொன்னது தான் ப்ரொமோ நினைக்கிறேன். பட் இட் வாஸ் லைக் வெரி ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நம்ம ரீல்ஸ் பார்த்து ஃபோன் இல்லாமல் இருக்கதே வந்து ஃபஸ்ட்டு திங். அதுக்கப்புறம் 10 hours இதே மாதிரி சமணம் போட்டு உட்காந்து 10.5 hours டெய்லி மெடிடேஷன் யூ ஹேவ் டு டூ. அண்ட் அதுக்கெலாம் யோகா தான் இட் ஹெல்ப்டுன்னு ஐ திங்க் ஆக்சுவலாக. பீப்புள் வர் லைக் ஸ்ட்ரகிளிங். யாராலையும் உட்கார முடியல. கால் கை நமக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கே பெயின் வந்தாலும் அட்லீஸ்ட் வி வர் ஏபிள் டு சிட். சமணம் போட்டு உட்கார்றதே வந்து இப்போது பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அது ஒரு 10.5 மணி நேரம்லாம் ஐ வாஸ் ஏபிள் டு சிட். அதுக்கெலாம் யோகா ரியலி ஹெல்ப்ட் ஆக்சுவலாக. பட் அகெயின் அது டே பை டே இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ திங்க் ஐ டூ ஐ எம் பிளானிங் டு டூ எவ்ரி இயர் now. From now every year 10 days I'll doன்றது I have made a decision. Like whatever it is. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த கார்பரேட் ஈவெண்ட்ஸில் தான் வி கெட் மணி இல்லையா? ஏன்னா பப்ளிக் ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்ப I forewent like 4 corporate shows for those 12 days. But at least I had that luxury to do that. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இப்போ ஐடி மற்றதில் ஒர்க் பண்ணவங்க அந்த 10 days பிரேக் எடுத்து போகிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா? But I think at least அது ஒரு blessing. I had the luxury to do that and I did that and it was like very good. Yeah. But hopefully IT இப்போ more, I think it is becoming more result oriented, results instead of schedule நினைக்கிறேன்ல increasingly. ஆமாம் முன்னாடிலாம் 4 மாதம்லாம் டெலிவரி, இப்போலாம் 10 நாள் தான். 10 நாள் 15 நாள் like it is கொஞ்சம் ஆமாம் we are able to set our own pace. I think it's important across. இல்லை பேசலாம் அதெல்லாம் நீ நம்மலாம் செட் பண்ண லைக் யூ ஹேவ் டு ரன் த பேஸ். ஸ்ப்ரிண்ட் தான் அதுக்கு பேர், பேஸே கிடையாது. இட்ஸ் அ ஸ்ப்ரிண்ட். இட்ஸ் கால்ட் அஸ் அ ஸ்ப்ரிண்ட் நவ். அண்ட் எவ்ரி 15 days டெலிவரினா 2 weeks டெலிவரி ஹேஸ் டு ஹேப்பன். டெலிவரினா சும்மா இது கிடையாது. ப்ரொடக்ஷன் டெலிவரி ஹேஸ் டு ஹேப்பன் எவ்ரி 2 weeks. ஒன் ஆர் த அதர் ஃபீச்சர் ஹேஸ் டு கோ ஆன். லைக் that's true. yeah I couldn't run it for... See, அதுவும் இந்த ஷோவில் இட்ஸ் ஆல்சோ கோர் பார்ட். ஐ ஒர்க் இன் த கோல்டன் பீரியட் ஆஃப் ஐடி. யூ கைஸ் ஆர் ஒர்க்கிங் த அலுமினியம் பீரியட் ஆஃப் ஐடின்றது தான் என்னோட இந்த ஷோவில் வந்து இனிஷியல் இந்த ஜாப் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசல. ஐ ஹேவ் தட் தீம். ஏன்னா அப்போல்லாம் எங்களுக்கு வீக்லி ஸ்டேட்டஸ் மீட்டிங் தான். வாரத்துக்கு ஒரு மீட்டிங் தான். டெய்லி ஸ்டாண்டப் கால்லாம் கிடையாது எங்களுக்கு. லைக் பட் யா திங்ஸ் ஆர் லைக் டஃப். நோ இட்ஸ் நாட் ஈஸி. Yeah, I've felt the same. What நம்ம என்ன எழுத போகிறோங்கிறது ஏற்கனவே எழுதியிருக்கு, எங்கேயோ இருக்குன்ற மாதிரி ஐ ஃபெல்ட் இட் வெரி ஆஃபன். இந்த ஈட் ப்ரே லவ்னு ஒரு பாப்புலர் புக் இருக்குல்ல, அந்த ஆத்தர் வந்து ஒரு நல்ல டெட் டாக் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டாக். அதை நீங்கள் TED.comல பாருங்கள். ஈட் ப்ரே லவ் அந்த ஆத்தர். ஸோ அதனுடைய க்ரக்ஸ் என்னென்னா, தட்ஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் இன்ஸ்பைரிங் டாக்ஸ். ஷீ டாக்ஸ் அபவுட் அந்த ஈட் ப்ரே லவ்ங்கிற புக் வாஸ் வெரி பெஸ்ட் செல்லர், வெரி பாப்புலர். அது படமே வேற ஆச்சு, சினிமாவில் எடுத்தாங்க அதை வச்சு. அந்த புக்குக்கு அப்புறம் when she was writing the second book, everybody started asking, இப்போ now what are you going to do? Like, you know, eat pray love is everything that அவங்க லைஃப் எல்லாமே அதில் இருக்குது. வாட் எல்ஸ் கேன் யூ ரைட்? நவ் யூ ஆர் அ ரைட்டர். நவ் த ப்ரெஷர், how will you, like what topic? But you have to now top because all the publishers are betting big money on you. Now அப்படிங்கிற வந்து it started building on her. That's when she realizes the artists, films or writers, they are the people who go through this pressures and drugs and suicides and all that. She says, I've never, it's not a frequent thing
you hear about some chemical engineer going through a lot of pressure in the career. I mean, ஐடிலையும் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கு. பட் ஷீ ஆர்கியூஸ் இட்ஸ் நாட் காமன். ஏன் இந்த கிரியேட்டிவ் இருக்கிற ஃபீல்டில் இருக்கவங்க தே கோ த்ரூ லாட் ஆஃப் திஸ், ஒரு ப்ரெஷர் அண்ட் ஒரு க்ரைசிஸ்லாம் அவங்களுக்கு ஏன் வருது? ஷீ நெயில்ஸ் இட் டவுன் டு திஸ். வெஸ்ட்டில் வந்து தெர் இஸ் திஸ் ஐடியா, நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம். ஐ டிட் இட், ஐ எம் த கிங், I rule the chart, it's I, you've been doing it, so அந்த இதுக்குள்ளே போயிடுறாங்க. But what she argues is, what is happening, that real creation happens when you are on stage or whatever. அதில் வந்து there is lot more than you involved. ஸோ அதனால தான் ஸ்டேஜில் நடக்கும்போது you are delivering அந்த people அந்த whole energy. ஐயோ, I'm sure you would have felt. நம்ம சும்மா சாதாரணமாக பேசும்போது sometimes more than what you did, what you're saying, something magical is happening. People are experiencing a lot more than what you're just saying. அதுக்கு காரணம் வந்து there is a lot more. If you want to believe in God, whatever, you can associate, there are bigger things happening. அப்போ அதனால தான் வாவ் அல்லா people are அந்த every culture has this அடா பாய் அந்த that expression வந்து across all cultures அந்த இது இருக்கு. Bravo. So she is saying all this is, I see God, man. So you can interpret it either way. People go, wow, bravo எல்லாம் சொன்ன உடனே bravo ப்ரோன்னு சொல்லிட்டு. So that Saturday night you feel you are on top of the world, because people, the kind of things people tell you is unimaginable. You are become that. அப்படின்னு நம்ம போயிட்டு next Saturday the God may not show up there. பிராவோலாம் ஒன்றும் வரல. என்னடா அதே தான்டா நான் லாஸ்ட் வீக் பண்ணேன், என்னடா ஒன்றும் பண்ண மாட்டேங்க, ஆடியன்ஸ் வேஸ்ட் மச்சான்னு சொல்லிட்டு இந்த ஆடியன்ஸுக்கு இதுக்கு தான் இங்கே வரதே இல்லை, இது சரியில்லை, தெரு கோணலாக இருக்குது, இது அப்படி எப்படி இந்த பிராவோ அப்புறம் வரவே இல்லை, அல்லா வரவே இல்லைன்னொன்னே தென் யூ ஃபீல் ஐ திங்க் ஐம் லூசிங் இட். நோ, ஜஸ்ட் some drink you need that night. Then you're sitting on Monday morning, you start drink. Then it's at some point you need help. You have it in you and sollu yara varano. Now she's saying in the East, there was always, she's also relating to a lot of creators across the world. How they felt, what they have to do is already there somewhere. When it comes to you show up, and you show up, you keep showing up, whether it comes to you or not. You have to do your job. So she told her self-affirmation is, I am going to show up every day. I am going to sit and write. And what has to be written will come to me. If that doesn't come to me, that's not my problem. That's somebody else's problem. I don't know who that is. But I am going to show up. So somewhere in the, I think somebody else in the Govi Prasanna, one of the creators, so he put, imagination is one thing and then there is a rigor. ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைக்கும் ஒரு டாப்பிக்கு, அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஷோ ஆஃபன். ஒன்லி தென் தட் வாட் எவர் ஹாஸ் டு ஷோ அப், யூ ஹாவ் டு ஷோ அப் அண்ட் சிட் அண்ட் ரெடி டு ரைட். அந்த சூழலை உண்டாக்கி மெடிடேஷன் மாதிரி தான். மெடிடேஷன் வரும்போது நான் உட்காருவேன் சார்னா, நான் இங்கே உட்காந்தாதான் நீங்கள் தாட் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அலைன்மெண்ட்டுக்கு வி ஹாவ் டு ப்ரிப்பேர் மெனி திங்ஸ். சாப்பாட்டிலேருந்து முந்தின நாள் நைட்டு நம்ம டிபெண்டிங் ஆன் வாட் யூ ஈட், the next day quality of what you consume, what you consume, நம்ம correct, all that affects that next day morning's meditation. அது மாதிரி. So you have to align yourself so that whatever has to happen through you will happen. So நம்ம ஒரு மீடியமாக இருக்கணும். நம்ம ஒரு you are a messenger, you are just a medium, and be the best, keep yourself in the best shape so that whoever is playing you, keeping you as an instrument, can play a nice tune. Then you can feel good. The tune happened through me. அப்படின்னு நம்ம ப்ரௌடாக இருக்கலாம். So I felt it very, very, very often. And that talk sums up the whole thing of why that thought is very important for every creator. In a way, every job, irrespective of what job you do. So this thing is happening through me. அப்படிங்கிற ஒரு அலைன்மெண்ட்டில் போகும்போது you feel light. I'm just an instrument. If it doesn't happen one day, that's not me. If it happened through me, that's not me. You can enjoy that attention, but அதுக்கு ரொம்ப கிரெடிட் எடுத்து ரொம்ப லோடு தூக்கி அது கையில் வச்சு ஒரு டிட்டாச்மெண்ட் இஸ் வாட், ஒரு டிட்டாச்மெண்ட்.
அதை ஒரு என்ஜாய்மெண்ட்டோட எடுத்துக்க வேண்டியதான். இன்னைக்கு ஊத்திக்கிச்சு ஓகே. ஏன் சரி நீங்கள் வந்து ஒரு ஷோ கில்லான அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ நல்லா போகாத அன்னைக்கு அவ்வளோ வருத்தப்படணும். நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்கன்னா எவ்வளோ வருத்தப்படணும். இங்கேயே இருந்தீங்கன்னா இங்கேயே இருக்கலாம். ஆமாம் மண்டபம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டபத்தில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக நல்லா போகிற அன்னைக்கு நீங்கள் மண்டபம் நல்ல மண்டபம் நினச்சாதான் அது பிரச்சனை இல்லை. ஆடிட்டோரியம் நல்ல ஆடிட்டோரியம்ட்டு நம்ம போகிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. But talking on that, initially after coming to this also, I used to struggle a lot after bad shows. Like ஏதாவது கார்பரேட்ஸ்லாம் தெரியும்ல, நம்ம போகிற அன்னைக்கு அப்படியே ஒரு குடிச்சிட்டு ஒரு 2000 பேர் இருக்கையில் அவங்களுக்கு நம்ம ஜோக்கு எங்கே நீங்கள் அதை தாண்டி என்ன ஜோக்கை சொல்லிடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கையிலலாம் I used to beat myself a lot. But now again I am also kind of into this ஒரு டிட்டாச்மெண்ட் தான். அது நேற்று நல்லா போல அது போல அவ்வளோதான். அது I did my best but still it didn't அப்படின்றது அது இருக்கையில் தான் நம்ம வந்து ரெண்டே ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியும் இல்லையா. இப்போ ஜெயமோகன் அதை சொல்லும்போது ரைட்டர்ஸ் பிளாக் பற்றி பேசுவார். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வந்தது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஆர்டிஸ்ட் ஆர் ஒரு பர்ஃபார்மர் வந்து அந்த மாதிரி சூழலில் அந்த ஒரு இவோக் நடக்கும். இவோக் நடந்துருச்சுன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டேட் நடந்துடும். இல்லைன்னா அவருக்கு போய் தனியாக எங்கேயாச்சும் உட்கார் அதை வந்து ரைட்டர் பிளாக்னு கன்சிடர் பண்ணுறான். எனக்கு அப்படி ஒரு உணர்வு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நம்ம இளையராஜாக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம், பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்காரு. ஏன்னா அந்த நான் வந்து அங்கே வேலை செய்யறது இல்லை. முக்கியமாக இது செட்டில் வித் த ட்ரூத் ரொம்ப கம்ஃபர்ட்டாக அது நடந்துச்சுன்னா ஃப்ளோ தான். நீங்கள் ஏதோ கேட்டீங்க அதுக்குள்ள கரெக்ட். ஆமாம் ஆமாம். இல்லை ஜெயமோகனுமே டியூரிங் கோவிட் லைக் எவ்ரி சிங்கிள் டே ஹி ரோட் அ ஷார்ட் ஸ்டோரி அண்ட் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் வர் ரியலி குட் ஆல்சோ. லைக் the amount he produced அந்த ஒரு 2 வருஷத்தில் இட்ஸ் மேசிவ் வால்யூம் அவர் எழுது. ஆமாம்மா, அவர் வந்து ரொம்ப அன்இமேஜினபிள். அறம்ங்கிற ஒரு தோப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக். தமிழ் தெரியாட்டி கூட ட்ரூன்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதில் 2-3 கதைகள். ஒரு யானை டாக்டர்னு ஒரு கதை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு கதை வந்து அங்கே சாப்பாடு நாகூர் பெத்தேல் சாஹிப் அந்த கதை. அதெல்லாம் வந்து எனக்குமே ரொம்ப பயங்கர ஒரு வேற பெத்தேல் சாஹிப் அறம் தொகுப்பு வந்து நான் ஒரு யோகா வெக்கேஷனில் சிவானந்தாவில் வச்சு நைட்டு வாசித்தேன் தூங்குறதுக்கு முன்னாடி. அண்ட் இட் வாஸ் லைக் வெரி எஸ்பெஷலி அந்த பெத்தேல் எல்லாரும் அந்த யானை டாக்டர் கதை தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த பெத்தேல் அந்த கடை வந்து இப்போ திருவனந்தபுரமில் இருக்கான் அதே நேமில். ஆனால் ஃப்ரீயாலாம் இப்போ தரது இல்லையா. நான் திங்ஸ் ஹவ் சேஞ்ச் ஆக்சுவலாக. பட் அதோட எண்டு லைன் ஒன்று இருக்கும், நான் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னு. அது நீங்கள் வாசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. லைக் அது நான் படிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஐ வாஸ் திங்கிங் ஸ்லீப்லெஸ்ஸாக யோசிச்சுட்டு இருந்தேன். லைக் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரு பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அந்த புக்குமே. அந்த கதையில் அவர் சொல்லியிருக்காரு, அது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் எழுதியிருக்கிறாரு. ஆனால் சைட் நோட் எனக்கு அதில் 100 நாற்காலிகள் ரொம்ப பிடிக்கும். 100 நாற்காலிகள் அந்த ஒரு இதுக்கு போவார், வேலைக்கு போவார், அவருக்கு நிறைய ப்ராப்ளம் ஆகும். அவர் இஸ் ஃப்ரம் த அப்பரஸ் கம்யூனிட்டி. ஹவு அதனால் அந்த லேயர்ஸை வந்து ஹவு ஈவன் ரெக்கக்னிஷன் வில் ஹர்ட் யூ. You are recognizing because I'm from that layer. And empathy will hurt you the most. It's so complicated. And அவருக்காக ஒரு ஹீரோ வில் ஷோ அப். கரெக்டாக அதானே நேசமணின்னு ஒருத்தர் வந்து அவரை தூக்கி யானையில் வச்சுலாம் உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க, அந்த கதை இல்லையா அது? இல்லை. இது வந்து கேரளாவில் ஒன் ஆஃப் தோஸ் வெரி அப்பரஸ் கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் வராரு. அவர் அங்கே ஒரு பெரிய சுவாமிஜி, ஒரு பாப்புலர் ரியல் கேரக்டர் நாராயணகுரு எடுத்து நீ படின்னு சொல்லிட்டு அவர் கலெக்டர் ஆகிடுறான். கலெக்டருக்கு அப்புறம் ஹவு த சிஸ்டம் இஸ் ஸோ அன்ஸ்போக்கன்லி ஸ்டில் அப்ரெசிவ். நம்ம ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே இருக்குது. the system, whether consciously or unconsciously, still very, very oppressive. So he feels so incapable. He marries somebody from the upper caste and all that, but still that he feels that is still oppressive. அவர் வந்து ஒரு few days அவர் சொல்றாரு, the kind of words he uses is just unbelievable. I mean, you should read it. அதில் வந்து கடைசியில் அவர் முடிக்கிறாரு, just one, he reached that place, but still that's just not enough. இந்த மாதிரி 100 such transformative stories have to happen all over before somebody can feel a change. அதனோட பேக் ஸ்டோரி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த புக்கில் பிகினிங்கில் வந்து ஒவ்வொரு ஸ்டோரியும் எதுலேருந்து வந்தது, எந்த கேரக்டர் அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். இது வந்து திஸ் இஸ் ஃப்ரம் திஸ் மியூசிஷியன், இது வந்து இந்த
இவர் இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருந்தார், நிறைய பேர்களும் அதுவே. இதில் மட்டும் பேர்கள் மாற்றப்பட்டிருக்கு இந்த கதையில். இதில் வந்து ஹீடன் டசன்ட் சே ஹூ தட் இஸ். அந்த கலெக்டர் இப்போ எங்கே இருக்காரு, அவர் எங்கே வாழ்கிறார். அண்ட் கோயின்சிடென்ட்லி அவர் இன்டர்வியூவில், கமல்ஹாசன் இன்டர்வியூவில் வந்து திஸ் கொஷின் கேம் அப், வேர் இஸ் தட். கமல்ஹாசன் ஆல்சோ செட், எனக்கு அந்த கதை தாங்க அவர் படித்து ரொம்ப அழுதேன் அப்படின்னு. அண்ட் வேர் இஸ் தட் மேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஐ டோன்ட் வாண்ட் இது கன்வே, பிகாஸ் அந்த கலெக்டரோட பையனோட இவர் பேசியிருக்கிறாரு. அண்ட் ஹி டிடன்ட், அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு தட் கிட் டிடன்ட் ஈவன் ரியலைஸ் இட்ஸ் இஸ் டேட். தென் he said, oh, he is, the next generation is changing and changed. He doesn't even realize his dad has gone through. In a way, we should just leave it there. Instead of telling him it's your dad has gone through this, அது சொல்லாமல் விட்டுறது பெட்டர்னு எனக்கு ஏதோ தோணுச்சு. ஸோ அவன் பையனுக்கே தெரிலனா அவங்க அப்பா இவ்வளோ gone through it, is his dad was gone through this. His dad felt you really reflected what I went through அப்படின்னு. ஏங்க ஜெயமோகன் தான் சொல்லணும். ஒன்று, எது கிளாசிக்கல், எது வந்து அப்பேற்பட்ட படைப்புன்னு சொல்லும்போது அவர் சில கிரைட்டீரியா வைக்கிறார். நம்ம படைப்பு வந்து அந்த மாதிரி ரொம்ப டைம் டெஸ்டடாக நிற்கணும்னா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தத்துவத்தை தொடாமல் போக முடியாதுங்கிறது. அவர் இளையராஜா எப்படி டைம் தாண்டுறாரு அப்படின்னா, அவருடைய இசையில் அவர் டைம்லெஸ் ஜோனுக்கு போயிடுறாரு. அதில் அவர் உருவாக்குறதுல வந்து ஒரு ஃபிலசாபிக்கல் எலிமெண்ட்டோட தான் அந்த மியூசிக் அரேஞ்ச் ஆகுது. இது அவருக்கு தான் தெரியும், அல்லது ஃபிலாசபியில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அது மாதிரி ஒரு இடம் நீங்கள் தொடுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். உங்களை பார்க்கும்போது அது தோணிட்டே இருக்கும். அப்போ அப்படி ஒரு ஐடியாவை நாம் எப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்குள்ள சிலது போட்டு குக் பண்ணியிருக்கேன். அது என்னைக்காவது வாய்ப்பு இருந்தால் பேசணும், என்னைக்கு வாய்ப்பு இருந்தாலும். தத்துவத்தை தொடாமல் ரீச் ஆகும். கொஸ்டின், இப்போ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பெர்செப்ஷன் என்ன இருக்குன்னா, யோகா இஸ் ஆல்வேஸ் சம்திங் பேஸ்ட் ஆன் ஹிந்துயிசம் அண்ட் ரிலீஜியன் அப்படின்னு. ஆனால் உள்ளே வந்து பார்த்தோன்னா இட்ஸ் நாட் லைக் தட். அது 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 அதை வந்து எப்படி வந்து, ஏன்னா அவங்க இப்போ சிவானந்தா ப்ராக்டிஸுமே இட் கைண்ட் ஆஃப் தேர் இஸ் சம் சாண்டிங். நம்ம ஆரம்பிக்கிறதே அந்த கஜானனம் பூதகணாதி சேவிதம் சொல்லி தான் ஆரம்பிச்சு அது போகணுன்றது வந்து, இப்போ அது வந்து நம்ம எப்படி வி கேன் பிரேக் இட், லைக் எல்லா ரிலீஜனுக்குமானது தான் அப்படின்றத வந்து எப்படி நம்ம கொண்டு சேர்க்கறது? லைக் நான் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க, எல்லாருக்கிட்டையும் ரெப்டிலியன் பிரெயின் சொல்லுவாங்க, அனிமல் டின்ட் உண்டு. எனக்குள்ள ஒரு அனிமல் நேச்சர் இருக்கும், உடம்பு அனிமலா, கமல் சொல்ற மாதிரி மிருகம் பாதி இருக்கு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஹியூமன் டெண்டன்சிஸ் இருக்கு, அவன்கிட்ட டிவைன் டெண்டன்சிஸ் ரேடியேட் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ இந்த அனிமலிஸ்டிக் விஷயங்கள் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரிலீஜன் தவிர்த்து வேற ஆப்ஷன். ஹி இஸ் சோ மச் வித் ஹிஸ் அனிமல் இன்ஸ்டிங்ஸ். அவன் வந்து ஏதோ ஒரு ரிலீஜியன் பேரை சொல்லி அவனுக்கு ஆசையோ அச்சத்தையோ காட்டாம அவனால வந்து அவனை டேம் பண்றது கஷ்டம். அப்படிதான் அவனை வந்து ரிலீஜனுக்குள்ள கொண்டு வராங்க. எல்லா ரிலீஜனும் இந்த வேலையை செய்யுது, ஆசையை காட்டுகிறது, அச்சத்தை காட்டுகிறது, சொர்க்கத்தின் பேரை சொல்கிறது, நரகத்தின் பேரை சொல்கிறது. அதுல அவன் சீசன் ஆயிட்டா வரான்னா அவன் நிறைய ஹியூமன் டெண்டன்சிஸை வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். ஹியூமனா மாறின பிறகு அவன்கிட்ட ப்ரிடாமினண்டா ஹியூமன் நேச்சர் தான் வெளி வருதுங்கும் போது அவனுக்கு இயல்பாவே வர்ற கேள்விகள், இயல்பாவே வர்ற செட்பேக்ஸ், இதை எல்லாத்தையும் கான்கர் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரீம், அது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, டிவைன் டெண்டன்சிஸ் கொண்டு வருது. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம சிவிலைசேஷன் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ரிலீஜனுக்குள்ளதான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேக் பண்ணிருக்கு. ஏன்னா நீ இது வழியா தான் வரணுங்கிறது கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னே சொல்லுவேன். பிரிச்சு பார்க்கணும்னு நான் ஒரு கட்டத்துல அது அவசியமானது தான் கேட்கறது. ஏன்னா இங்க இருக்கிற சுதந்திரம், இப்போ பதஞ்சலி வந்து யோகத்துக்கு தந்தைன்னு சொல்லப்படுறது நாத்திக குருவாக தான் அறியப்படும். ஆனா அவர் சொன்ன விஷயத்தை எடுத்து வச்சுதான் சைவமே கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்போ என்னன்னா, நீங்க எங்கிருந்து பாக்குறீங்களோ அப்படியாக அது தெரியுங்கும் போது அதை பிரிக்க முடியாது. நான் அப்படி எனக்கு இது ரிலீஜியன் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு வரல. அதே சமயம் நீ ரிலீஜியனா இருந்தேன்னா, நீ ரிலீஜியஸா ஃபீல் பண்றேன்னா, யூ ஸ்டிக் ஆன் டு இட், யூ சீ இட் இன் தட் வே அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, சில நேரங்கள்ல பைபிளுக்குள்ள இருக்கக்கூடிய வாசகங்களை கூட எடுத்து அதுல இதே கன்ஸ்ட்ரக்டுக்கு பாரு அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்றோம்.
அதுல இருந்து ஒருத்தர் கடந்துட்டாரு, ரிலிஜியனுடைய பிடி இல்ல அவருக்கு, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்குள்ள நிறைய வந்துட்டார். பார்க்குற ரிலீஜன் எல்லாத்துலேயுமே ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் தெரியும். ஆனா அவங்க இதைத்தான் இப்போ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதன் மேல முதல்ல இருந்த அவர்ஷன்ஸ்லாம் போக ஆரம்பிச்சு, அல்லது ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, நாங்க கோயிலுக்கு போனா அப்படி இதெல்லாம் கூட்டம் அந்த மாதிரி சொல்றது போலவே ரிச்சுவல்ஸ் மேல இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டி போக்கிது. இந்த படிப்பு கொஞ்சம் அவசியமானது. அதுக்கு தான் தர்ஷனங்கள்லாம் இருக்கு இல்லைங்க, அவங்க யோகம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க படிக்க இது அடிப்படையா வச்சுதான் இது 6 சமயங்கள் இங்க சைவம், வைணவம், ஆகட்டம் இதெல்லாம் கன்செப்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சது நல்லாவே எவிடென்ட்டா தெரியும். அதுக்கப்புறம் அந்த ரிச்சுவல்ஸ் மேல பெரிய விருப்பமும் வராது, செய்யாம விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிற பரபரப்பும் வராது. அதே சமயம் இதெல்லாம் செய்ய வேண்டாங்க, யாருங்க செய்வோம் அப்படிங்கிறத விளக்கம் இருக்காது. ஓகே. அப்புறம் ஒரு அந்த அந்த மெடிடேஷன் அந்த ஸ்பேஸ் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. ஸோ ஆசனாவெல்லாம் எதுக்கு பண்ணுறோம், ஒரு அமைதிக்குள்ளே போகிறதுக்காக. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒலிகளின் தேடல் என்பதெல்லாம் மௌனத்தில் மூழ்கின்றதே, மௌனத்தின் தேடல் என்பதெல்லாம் என்ன வார்த்தை சொல்லுங்க, ஞானத்தில் முடிகின்றதே, நான் உன்னை தேடும். அதுக்கப்புறம் லவ் சாங் ஆகிடும். இது ஒன்று காட் சாங்கை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அது நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு டிப்பு வருது நிற்க மாட்டேங்குது. நான் உன்னை தேடும் வேளையிலே நீ மேகம் சூடி ஓடிவிட்டா, அல்லை அல்லை ஹல்லேலூயா மாஷா அல்லாஹ், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹல்லேலூயா மாஷா அல்லாஹ், ஹாப்பி யோகா, ஹாப்பி யோகா, ஹாப்பி யோ கமான் சூப்பர் பியூட்டிஃபுல். இப்போ வந்து யோகா டே மெசேஜுங்கிற முறையில் நீங்கள் அப்படியே சொல்லிடுங்க. தானே யோகம் உடல் அளவுல இல்லாம யோகம் உங்களுடைய எல்லா கோரையும் போய் நிறைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே விருப்பம். யோகம்னா அடிப்படையில இணைவுன்னு அர்த்தம். ஆளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் இணைச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. கைகளை இணைக்கிறீங்க, கால்களை இணைச்சிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போனவர் வந்து மூச்சை இணைக்க பார்க்கிறார், இன்னொருத்தர் மனதை இணைக்க பார்க்கிறார். இப்படி நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய முயற்சியாலையும் சரியான நுட்பத்தினாலையும் அருளாலையும் உங்களுடைய ஆழத்தை தொடர்ந்து தொடணுங்கிறது தான் என்னுடைய செய்தின்னு எடுத்துக்கலாம். Fantastic. May the yoga be with you all. Happy Yoga Day. நன்றி ஐயா. Thank you. ஹாப்பி யோகா டே. Happy தேங்க்யூ.